வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாக 4 பேர் சிறை செல்கின்றார்கள். நடிகர் விஜய் தனிமரமாகின்றார். கரூர் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து 4 நாட்கள் டெல்லியில தவேகா நிர்வாகிகளை அழைத்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில என்னென்னலாம் கேள்விகள் கேட்கப்பட்டது, தவேகா சார்பில் என்ன பதிலளிக்கப்பட்டது, அதன் மூலமாக தவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய 4 நிர்வாகிகளை எப்படி தட்டி உள்ள தூக்கி வைக்க போறாங்க, அதன் மூலமாக விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தனிமரமா நிக்க போறாரு என்ற விஷயம் எல்லாம் விரிவா நம்ம பார்க்க போறோம். ஏன்பா ஆது அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், இந்த 4 பேரை தட்டி தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா நம்ம விஜய் அவர்களுக்கு செங்கோட்டைங்கிறாருங்க, அனுபவசாலி, அவரே தேர்தலை பார்த்துக்குவாருங்க, அவர் அசைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலத்திலே கடுமையான எதிர்ப்பு இருக்கிறதாம். இப்போ நேத்து கூட நம்ம செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில போயிட்டு நகரமன்ற தவேகாவனுடைய அலுவலகத்தை திறக்கிறாரு. அப்படி திறக்கின்ற போது நம்ம செங்கோட்டையனை தவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்று கூடி அப்படியே சூழ்ந்துகிட்டாங்க. அப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும், ஏன் சூழ்ந்துகிட்டீங்க, என்னையே முற்றுகிட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு செங்கோட்டையன் கிட்ட அங்க இருக்கக்கூடிய தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் நாங்க இருந்தோம், அவருக்காக உயிரே கொடுத்து வேலை பார்த்தோம். ஆனா நீ நேத்து கட்சிக்கு வந்துட்டு அதிமுகவில் இருந்து உன்னுடைய ஆதரவாளர்கள் வந்தா அவங்களுக்கு மட்டுமே பொறுப்பு போடுற, கேட்டா அவங்க எல்லாம் அனுபவசாலி, தேர்தலில் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்தவங்களுக்கெல்லாம் பொறுப்பு போட்டா அப்ப நாங்க என்ன பண்றது? 10 வருஷமா நாங்க விஜய்க்காக உழைச்சிருக்கோமே, நாங்க அனாதை ஆகிறதா? முதல்ல எங்களுடைய உழைப்பையும் நாங்க பண்ண செலவையும் எங்களுடைய கண்ணியத்தையும் நீ மதிக்க கத்துக்க. இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல் இருந்து என்னத்தை கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம செங்கோட்டையனை முற்றுகையிட்டு தவேகாவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயும் போக விடாம தடுத்து இருக்கிறாங்க. நீ கட்சிக்கு வேண்டாம் என்று கோஷமும் எழுப்பி இருக்கின்றாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அனுபவசாலியா இருப்பதனால இங்க நான் அலுவலகம் திறப்பு விழாக்கு தான் வந்திருக்கிறேன், இங்க பிரச்சனை வேண்டாம். நம்ம 2 பேர் அடிச்சுக்கிறது மற்ற கட்சிக்காரனுக்கு குஷியா இருக்கும். நம்ம கட்சியில பிரச்சனை என்றால் ஊடகமானது அப்படியே பெருசா பேசும். அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அலுவலகம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது, அங்க வந்துருங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பேசி முடிப்போம். அதற்கு பிறகு யாரை நியமிக்கலாம் என்று முடிவு பண்ணலாம். இது நடு ரோட்ல நம்ம 2 பேரும் பேசி முடிவெடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சமாளிச்சுட்டு வந்திருக்கிறார். அதனால கொங்கு மண்டலம் முழுவதுமே செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு தான் இருக்குது. அதனால ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் அவர்கள் மற்றும் இந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்கெல்லாம் அனுபவப்பட்டவங்க. விஜய் எப்படி நடந்து கொள்வாரு, விஜய் ரசிகர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி. ஆனா அதிமுக விஷயங்கள் செங்கோட்டையனுக்கு அத்துப்படி. அதனால செங்கோட்டையனுக்கு கொங்கு மண்டலத்துல எதிர்ப்பு இருக்கின்ற போது மற்ற மண்டலங்கள்ல அவருக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும்? ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க நம்ம செங்கோட்டையனுடைய சமூகமா இருக்கலாம், அதிமுக வேலை செய்கின்ற போது அவரை பார்த்தவரா இருக்கலாம். அங்கேயே அவருக்கு மதிப்பில்லை என்றால் மற்ற மாவட்டங்கள் கழுவி ஊத்த மாட்டாங்க. அதனால எப்போதும் விஜயுடன் இருந்து அவரை வழி நடத்தின அந்த 4 பேரும் தேர்தலுக்கு முன்பாக சிறை செல்லுகின்றார்கள். அது மட்டுமில்ல, விசாரணைக்கு போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது, பழைய வழக்கெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அரசியல் நிகழ்வுகள்ல சிபிஐ விசாரணை செய்து எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை பெற்று தந்திருக்கிறாங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக தவேகாவினருக்கு கிளாஸ் எடுத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல யாராவது சிக்கி உயிரிழந்து விட்டால் கட்சி தலைவருக்கு என்ன மாதிரி ஆப்ப நம்முடைய சிபிஐ ஆனது வச்சிருக்குது அப்படின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பொறுப்பை உணர்ந்து பதிலளிக்க வேண்டும் என்று முதல் நாள் சிபிஐ ஆனது கிளாஸ் எடுத்திருக்கிறது. 2வது என்ன அதிர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, தவேகா காரங்களுக்கு சிபிஐ விசாரணை என்றால் வேகமா விசாரணை செய்ய மாட்டாங்க, கிணத்துல கல்லு போட்ட மாதிரி அப்படியே அமைதியா கிடப்பாங்க. அதனால என்னைக்கு விசாரணை வரப்போது, நம்ம எங்க போய் ஆஜராக போறோம், நம்ம கிட்ட எங்க கேள்வி கேட்க போறாங்க. அதனால சிபிஐ விசாரணை என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கின்ற தவேகா தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும்
சிபிஐ விசாரணையானது வேகம் எடுப்பது, அடுத்தடுத்த சம்மன்கள் வந்து மாநில நிர்வாகிகளுக்கு பரப்பது அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்குது. மற்ற வழக்கில் காட்டாத வேகம் இந்த வழக்கில் ஏன் காட்டுறாங்க அப்படின்றது இன்னொரு பேர் அதிர்ச்சியா இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, சிபிஐ அதிகாரிகளை முதல் நாள் போய் சந்திக்கின்ற போது தவேகா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 43 பக்க ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க, சிடி கொடுத்திருக்காங்க, வீடியோ காட்சிகள் கொடுத்திருக்காங்க, குரல் பதிவுகள் செய்து வைத்திருக்காங்க இல்லையா, அந்த குரல் பதிவுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் 4 மணி நேரம் அலசி ஆராய்ந்து விட்டு தவேகா நிர்வாகி கிட்ட விசாரணை எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்க்கும்போது விஜய டார்கெட் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் வந்து கேள்வி எழுப்பினார்களாம். விஜய சிக்க வைத்து விஜய தூக்கி உள்ள போடணும் அப்படிதான் சிபிஐ அதிகாரிகளுடைய எண்ணமா இருந்தது அப்படின்னு தவேகா நிர்வாகிகள் வெளியில வந்தே சொன்னாங்க. விஜய பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணைய என்னென்ன நடக்குது என்று சொல்லிட்டு தொடர்ந்து செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாராம், தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருந்தாராம். சோ நம்மை நோக்கி விசாரணை வருகிறது, நமக்கு சம்மன் வரும் போல இருக்குது அப்படின்னு தெரிந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் விசாரணை முடிந்து சென்னை திரும்பிய நிர்வாகிகளுடனும் அதே மாதிரி தவேகாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியும் விஜயும் உட்கார்ந்து இரவு பகலாக ஆலோசனை நடத்தினார்களாம். அந்த ஆலோசனையில என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, கட்சி தலைவர் உள்ள போயிட்டாருன்னா கட்சியே காணாம போயிடும். அதனால முடிந்த அளவுக்கு விஜயை காப்பாத்துகின்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயை காப்பாற்றினா புஷி ஆனந்த், நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் 4 பேரும் சிறை செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தீர்க்கமாக வழக்கறிஞர் அணியே சொல்லிட்டாங்க. முதல்ல விஜய்க்கு வேட்டு வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது விசாரணையின் போது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, விஜய்க்கு வாகனம் ஓட்டினார் இல்லவா, திருச்சியிலிருந்து நாமக்கல் வரைக்கும், நாமக்கல் இருந்து கரூர் வரைக்கும் விஜய் பயணிக்கக்கூடிய பஸ் ஓட்டின டிரைவர் இருக்காங்க தெரியுமா, அந்த டிரைவர் கிட்ட தான் முதல்ல விசாரணையே செஞ்சிருக்கிறாங்க. அந்த டிரைவர் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா, சரிங்க கூட்டமானது பின்தொடர்கிறது, பக்கத்திலையும் முண்டி அடிக்கிற அளவுக்கு வாகனத்தை முந்துகின்ற அளவுக்கு வாகனம் நகர முடியாத அளவுக்கு கூட்டம் வாகனத்தை பின்தொடர்கின்ற பொழுது வாகனத்தை தொடர்ந்து ஓட்ட சொல்லி உங்களுக்கு உத்தரவிட்டது யாரு அப்படின்னு டிரைவர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. தான் வாகனம் ஓட்டுகின்ற போது எங்கிருந்து ஆர்டர்கள் வந்தது அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவாகவே சொல்லிட்டு இருக்கின்றார். அந்த தருணத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குறுக்கிட்டு பல விஷயங்கள் சிபிஐ அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளித்திருக்கின்றார். அதனால விஜயுடைய வாகனத்தை ஓட்டின டிரைவர் சொன்ன விஷயம் விஜய்க்கு ஆப்பாக மாறி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நிர்வாகி இடத்துலயும் 13 மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கின்றாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க 12 மணிக்கெல்லாம் கூட்டம் நடக்கும் என்று தானே சொன்னீங்க. அப்படி 12 மணிக்கு கூட்டம் நடக்கும் என்று சொல்லிவிட்ட பிறகு 7 மணிக்கு விஜய் அவர்கள் ஏன் வந்தார்? 12 மணிக்கு வர முடியாததுக்கு என்ன காரணம்? 12 மணிக்கு கூட்டம் நடக்கும் என்று யார் சொன்னது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்போ தவேகா சார்பில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ கிட்ட 12 மணிக்கெல்லாம் வந்து கரூர்ல எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய ரசிகர்களும் கூடி விடுவார்கள் தான் சொன்னமே அன்றி ஒருபோது 12 மணிக்கு விஜய் அவர்கள் வந்து பேச போறாருன்னு நாங்க சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா வச்சுங்களேன், நாங்க 3 மணிலிருந்து 7 மணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்து கூட்டம் நடக்கின்ற இடத்துல வந்து பேசுவார்னு சொல்லிட்டு நாங்க ஏன் டைம் கேட்கிறோம். அதனால தொண்டர்கள் 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா விஜய் 12 மணிக்கு வந்துருவாரு அப்படின்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, 12 மணிக்கெல்லாம் தொண்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க, எந்த மாவட்டத்தில் இருந்தெல்லாம் வந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு தவேகா நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கொங்கு மாவட்டங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு 3 மாவட்டங்களை சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய பயண திட்டத்தை யாரு ஏற்பாடு செய்யறது, 2வது பயண திட்டத்தை தொகுத்தளித்தது யாரு, பயண திட்டத்தை சரியா வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பது யாரு, இந்த பயண திட்டங்களை முழுமையாக பிரச்சனை இல்லாம நடத்தி முடிக்கின்ற பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்பட்டது. இப்படி பயண திட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க தான் தவறான இடத்தை தேர்வு செய்து, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்ட பிறகு 25,000 பேர் வருகின்ற தருணத்துல கூட கூட்டத்தை நிறுத்தாம 50,000 பேர் வந்து அந்த பட்டியல அடைக்கிற மாதிரி அந்த இடத்துல அடைச்சிருக்கிறாங்க.
50,000 பேர் வந்த பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது என்று தெரியும். வழி இல்லாத இடத்துல தொடர்ந்து கூட்டம் வருவதற்கு அனுமதித்தது யாரு? அது மட்டும் இல்ல, எப்போதும் சரி கடந்த கால கூட்டங்கள்ல விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகின்ற போது கரூர்ல 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, 10,000 பேர் தான் அந்த இடத்துல ஒன்று கூட போறாங்கன்னு சொல்லிட்டு தவைக்காரங்க சொன்ன பிறகு காவல்துறையானது அதை எப்படி ஒத்துக்குச்சு? அது மட்டும் கிடையாது, கூட்டம் கட்டுக்கடங்காம போகின்ற தருணத்துல காவல்துறை என்ன பண்ணுச்சு? அது மட்டும் கிடையாது, காவல்துறை செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தவேகா நிர்வாகிகளுக்கு திருப்தியா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தவேகா காரங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக அரசாங்கத்தினுடைய மர்மமான செயல்பாடுகளும், இரண்டாவது காவல்துறையினுடைய சந்தேகத்துக்கு இடமான செயல்பாடுகளும் தான் கரூர் சம்பவம் நடைபெறுவதற்கான முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டாரு, வாகனம் கூட்டத்துக்குள்ள வந்தாச்சு. விஜய் அவர்கள் கூட்டத்தை பார்க்கிறாரு, கூட்டத்துல நிறைய பேர் மயங்கி விழுகின்றார்கள். சோ அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுகிறது என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்போதே பாத்தீங்கன்னா நிலைமை மோசமடைகிறது. நிலைமை மோசமடைந்ததை பார்த்த விஜய் அவர்கள் தொடர்ந்து அங்க ஏன் பேசணும்? 10 நிமிஷம் பேசி இருந்தா கூட 10 நிமிஷம் என்பது எத்தனை பேர் உயிரை காவி வாங்கியிருக்கும். அதனால நிலைமை மோசமா இருக்கிறது, இங்க தள்ளுமுள்ளு அதிகரிச்சு போச்சு, நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல நின்னோம்னா இன்னும் பாத்தீங்கன்னா தள்ளுமுள்ளு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இன்னும் பல பிரச்சனைகள் வரும். அதனால காற்றோட்டமான இடங்களுக்கு பாதிப்படைஞ்சவங்களை அழைச்சிட்டு போகணும். அதனால நம்ம இங்க பேசுவது சரியானதாக இருக்காது அப்படின்னு விஜய் நினைச்சு அந்த இடத்துல பேச்சை கட் பண்ணிட்டு அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு திரும்பி வர வேண்டிய விஜய் அவர்கள் மயக்கம் அடைகின்றார்கள். உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்த பிறகும் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஏன் பேசினாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதோட காவல்துறை இடத்துல கூட்டம் அதிகரிக்கின்ற போது தவேகா நிர்வாகி கிட்ட நீங்க சொன்னீங்களா? அதாவது ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் அவர்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்கல. அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய தவேகா நிர்வாகி கிட்ட காவல்துறை என்ன சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நாங்க அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வாக்கி டாக்ஸி மூலமாக பிரச்சனை என்னவாக மாறி இருக்கிறது, இரண்டாவது காவல்துறை கைமீறி போன விஷயத்தை அத்தனையும் நாங்க சொல்லிட்டோம். ஆனா தவேகா நிர்வாகிகள் வாக்கி டாக்ஸி மூலமாக நாங்க எடுக்கின்ற கட்டளைய ஒருபோது அவங்க காதல வாங்கவே இல்லை. சோ முதிர்ச்சி இல்லாததும் அனுபவம் இல்லாததும், இரண்டாவது தேர்தல் கூட்டங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற அனுபவம் இல்லாததுனாலும் மொத்த பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மூச்சு தடறி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு காவல்துறை சார்பில் பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க கூட்டம் கூடுது, அந்த இடத்துல 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. 10,000 பேருக்கான அத்தியாவசிய விஷயங்கள் செஞ்சிருந்தீங்களா? தண்ணி, மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி, இரண்டாவது நெய்லுக்கான வசதி, இந்த மாதிரி 10,000 பேருக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருந்தீங்களா அப்படின்னு தவேகாக்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்துல இந்த விசாரணையானது நம்ம நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. தொடக்கத்துல எல்லாவற்றுக்கும் காரணமே விஜய் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா விஜய மாட்டி விட்டா கட்சி காலி என்பதனால இவங்க போய் சிக்கி இருக்கிறாங்க. அதனால விசாரணையானது தொடர்ந்து நடைபெறுமா. தவேகாவுடைய 4 நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா டெல்லியில ஆஜராயிட்டு பேட்டி அளித்திருக்கின்றார்கள். அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் வீடியோ புட்டேஜை கொடுத்தோம், பிரேம் பை பிரேமா பாத்தீங்கன்னா பார்த்துட்டு எங்களை கேள்வி கேட்டாங்க, எல்லாவற்றுக்கும் நாங்க சரியான விளக்கம் அளித்திருக்கின்றோம். அது மட்டும் கிடையாது, காவல்துறை என்னவெல்லாம் எங்க கிட்ட கட்டளை இட்டாங்களோ அந்த கட்டளை நாங்க சிறப்பா செஞ்சிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாம காவல்துறை எங்கெல்லாம் தப்பு பண்ணிச்சு அந்த தவறை எல்லாம் நாங்க சுட்டி காட்டி இருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வரும். அது மட்டும் இல்ல, சம்மன் அனுப்புனா ஆஜராகணும் இல்லையா, அதனால நாங்க போய் ஆஜராகி இருக்கின்றோம். விசாரணை தொடர்ந்து நடைபெறும், நல்ல முடிவு கிடைக்கும். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க சத்தியமா வெளிப்படுவார்கள். என்னது வெளிப்படுவார்கள், அவங்களுக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தவிர்க்கக்காரங்க சொன்னாங்க. ஆனால் விசாரணை போவதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் நிர்வாகிகள் 4 பேரை தூக்கி உள்ள வைக்க போறாங்க. தேர்தலுக்கு முன்பாக தேர்தலை விஜய் அவர்கள் எதிர்கொள்ள முடியாம தனித்து விடப்பட போறாரு. சோ தவேகான ஒரு கட்சி தொடங்கி கரூர் சம்பவம் மூலமாக அந்த கட்சி நாசமாகின்ற போது நமக்கே வேதனையாகத்தான் இருக்கிறது.
பல கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டு ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகிய காட்டி கொடுக்கின்ற செயலும் எங்க டெல்லியில அரங்கேறி இருக்கிறது. ஆனா தவேகா நிர்வாகிகள் மற்றும் விஜய் அவர்கள் மீதே தப்பு இருக்கின்றத நம்ம சிபிஐ சுட்டி காட்டின பிறகு ஐயோ திமுக காரங்கிட்டே சமரசம் பேசியிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வந்தாலும் வரும். சரி, இந்த வழக்கினுடைய பாதை எப்படி போகுதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.